ஹாய் ராமீஸ், வெல்கம் டு சேனல். நம்ம இன்றைக்கி ஷிகாவோட லாயர் மாமி 2 ஷார்ட்டோட செகண்ட் ஷார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி வெரி சாரி. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து குளறுபடி ஆகியிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி எடிட்டிங் பண்ணும்போது எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்குறேன். ஸோ ரொம்ப வந்துட்டு லைக் குளறுபடி ஆகிடுச்சு. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் கொஞ்சம் வந்து இதாகிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே நான் மன்னிச்சிருங்க. பிகாஸ் அது வந்துட்டு நான் திருப்பி ரீஅப்லோட் எதுவுமே பண்ண முடியல. லைக் நான் திருப்பி ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியவே இல்லை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு அப்படியே வந்துட்டு விட்டுட்டேன். ஸோ பட் ஆல்மோஸ்ட் நான் அந்த ஸ்டோரி நான் கேட்டு பார்க்கும்போது லைக் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க என்னோடய எக்ஸாம் பற்றி. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் தென் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. பட் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வந்து பாக்கி இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து இன்னொரு 2 வீக்ஸில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அதாவது நெக்ஸ்ட் வீக், அதுக்கு நெக்ஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போது வந்துட்டு நான் ரொம்ப ஃப்ரீ ஆகிடுவேன். அண்ட் தென் எனக்கு திஸ் இயர் வந்துட்டு ரொம்ப நிறைய முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். பட் என்னோடய என்டர்டெயின்காக இந்த ஒரு சேனல் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயுமே நான் வந்துட்டு லைக் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அண்ட் தென் நிறைய பேர் ரெக்வஸ்ட் எல்லாம் கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையாக இருங்க செல்லக்குட்டீஸ். கண்டிப்பாக நான் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் போட்டுருவேன். நான் யாரையுமே வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். சொன்ன டைம் எல்லாத்தையும் கண்டிப்பாக வந்துட்டு அந்த வாரம் இல்லைனா அதுக்கு அடுத்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வந்துடும். ட்ரஸ்ட் மீ காஸ், நான் யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். சரி, ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டு இருந்தேன் போல. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். லாஸ்ட் பார்ட் எதோட கட் பண்ணியிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஷிகா வந்து உங்கள்கிட்ட டிவோர்ஸ் கேட்டிருப்பாரு. நீங்கன்னா அந்த டிவோர்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ஸோ அவர் நான் வந்து அடுத்த மாதம் டீனாவை கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நீங்கன்னா பயங்கரமாக உடஞ்சி போயிருப்பீங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் அப்படியே வந்து உங்களை அறியாமல் வீட்டை விட்டு வெளியாகிருப்பீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க ரோட்டில். உங்களுக்கு எங்கே போகிறது என்ன ஆகுறது எதுவுமே தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் நான் அப்படியே வந்துட்டு போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு நான் நடுரோட்டில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அந்த ஆக்சிடெண்ட் ஆகிட்டு உங்களை வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் நீங்கன்னா யாருன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. ஸோ அவங்கன்னா பார்க்குறாங்க, உங்கள் கையில் எதுவுமே இல்லை, ஃபோன் இல்லை, பர்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் மட்டும்தான் வெளியாகிருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு பர்சன் தான் அப்படியே வந்து உங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அப்படியே ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. இப்போ 3 மந்த்ஸுமே நீங்கள் கோமாவில் தான் இருந்திருப்பீங்க. உங்கள் நினப்பு ஃபுல்லாக ஷுகா மட்டும்தான். இப்போ நீங்கள் நான் 3 மந்த்ஸ் கழிச்சு அப்படியே கண்ணை திறக்கிறீங்க. நீங்கள் யார் முகத்தில் முழிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென் முகத்தில் தான் முழிக்கிறீங்க. இப்போ நீங்கள் யார், நான் எங்கே இருக்கேன் அப்படியே மாதிரி கேட்குறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல. நான் உங்களை ரோட்டில் பார்த்தேன். ஆக்சுவலி நீ ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தீங்க, அதனால தான் உங்களை தூக்கிட்டு வந்து இங்கே அட்மிட் பண்ணேன். அதே மாதிரி அவனை சொல்கிறாரு, நான் என்னோடய ஆத்துக்காரை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. என்ன சொல்ல வரீங்க? நான் என்னோடய ஹஸ்பண்டை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறீங்க. ஓ, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? மேம், எனக்கு உங்கள் நம்பர் எதுவுமே எனக்கு தெரியாது. நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் சொன்னீங்கன்னா அதே மாதிரி இப்போ உங்களுக்கு நான் நம்ம ஞாபகமே இல்லை. நீங்கன்னா எனக்கு தெரியல. அவர் பேர் கூட ஷுகா த மாஃபியா. ஆமாம், அவரே தான். உங்ககிட்ட அவன் நம்பர் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவர்னா, மேடம் நான் ஒரு போலீஸ், என்கிட்ட போய்ட்டு மாஃபியா நம்பர் கேட்குறீங்க. சார் நீங்கள் போலீஸாக இருங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு அவனை பார்க்கணும். நான் ஆக்சிடெண்ட் ஆகி எத்தனை நாள் ஆகுது அப்படிமா கேட்குறீங்க. இப்போ அவர் நான் 3 மந்த்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. உங்களுக்குலாம் மனசே உடஞ்சி போயிடுச்சு. ஏன்னா நீங்கள் ஷுகா வந்து சொல்லியிருப்பாரு இல்லையா, அதை நினச்சி பார்க்குறீங்க. 3 மந்த்ஸ் இப்போ வந்து ஷுகா சொல்லியிருப்பாரு 1 மந்தில் எங்களுக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னு. இப்போ நான் நீங்கள் நினச்சிட்டே அவருக்கு மேரேஜ் ஆகியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டே நீங்கள் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க. இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காரு, மருந்தெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கோங்க. நீங்கன்னா எதுவுமே பண்ணவே மாட்டீங்க. அப்படியே உங்களை நீங்களே அப்படியே வந்து இது பண்ணிக்கிறீங்க. இப்போ இந்த பக்கம் நான் ஷுகா வந்துட்டு லைக் வந்துட்டு உங்களை வந்து நிறைய இடத்துல தேடிருப்பார், எங்கேயுமே கிடச்சிருக்க மாட்டீங்க. ஸோ ஏன்னா ஜென் வந்து உங்களோட சிட்டிலேருந்து அப்படியே வெளியே உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு தான் உங்களை இது பண்ணியிருப்பாரு. ஷுகா நான் சிட்டிக்குள்ளேயே தேடிட்டு இருக்காரு. இப்போ உங்களெல்லாம் காணவே காணோம். இப்போ நீங்கள் நான் ஜின்கிட்ட வந்து அடம் பிடிச்சிட்ருக்கீங்க. எனக்கு வந்து என்னை எங்கேயாவது விட்டுருங்க, என்னை சாக விட்டுருங்க அப்படின்ற மாதிரி. ஜின்னா கேட்கவே மாட்டாரு. நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்போ உங்களுக்கு நான் ஒரு நாள் நீங்கள் ஜென்கிட்டேருந்து அப்படியே வந்துட்டு எஸ்கேப் ஆகி எங்கே போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு
ஊர் பேர் தெரியாத ஒரு ஊருக்கு போயிடுறீங்க. ஸோ அங்கேனா நிறைய வந்து மலைவாசிகள் தான் இருக்காங்க. உங்களுக்கு நான் அங்கே எதுவுமே உங்களுக்கு தெரியவே இல்லை. நீங்கள் நான் அப்படியே வந்து போகிறீங்க. நீங்கள் ஒரு லாயர் இல்லையா? ஸோ அங்கே லாயருக்கான எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. உங்களோட நீங்கள் ஒரு புது இதுக்கு போகிறீங்க. அங்கே நான் வெறும் மலை, கிராமம் அந்த மாதிரியே இருக்குது. உங்களுக்கு நான் அது கொஞ்சம் புத்துணர்ச்சியாக இருக்குது. லைக் நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. நீங்கள் நான் அங்கே இருக்கிற குழந்தைங்கள்லாம் பார்க்குறீங்க. உங்களுக்கு நான் ரொம்ப வந்து ஆசையாக இருக்குது. நீங்கள் நிறைய கனவு கண்டுருப்பீங்க. லைக் ஆஃப்டர் நீங்கள் சுகா லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோடனே நீங்கள் நிறைய கனவு கண்டுருப்பீங்க. அந்த மாதிரி சுகா வருவார், நமக்கு அவரோட லவ் யூ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஏன்னா நிறைய கனவு கண்டுருப்பீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் 1 செகண்டில் ஸ்பாயில் ஆகிடுச்சு. இப்போ சுகானா எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்க. இங்கே சுகானா அவன் கூட இருக்கும்போது நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பாவம் அவன் இந்த மாதிரி நானே இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். அவன் தெரியாமல் தானே சொன்னான். அதை போய் எடுத்துகிட்டு இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு ஈஷுக்கு அப்படி பண்ணி வச்சுருக்க. அவள் எங்கே இருக்கா எது இருக்கா எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி அவர் மனசை போட்டு குழப்பிட்டுருக்காரு. பட் ஏன்னா அப்படியே வரா வந்து அப்படியே வந்து சுகா மேலே கை வைக்கிறா. அப்போ சுகா நான் பலாரும் ஒரு அறை விடுறாரு. ஏன் பேபி அடித்தேன்? ஏன் பேர் அடித்தேன்? ஏய் எனக்கு என்ன காண்டில் இருக்கா? தடவிட்டு இருக்க மேலே வந்து அறிவு இருக்காடி, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவனா ஏன் பேபி திட்டுற? அவள் போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? எதையே திட்டுற அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த டீனா வந்து கேட்குறா. டீனா வந்து கேட்குறோன்னே சுகா வந்துட்டு திருப்பி இன்னொரு அறை விடுறாரு. இனிமேல் நீ 2 மந்த்ஸ்க்கு இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் மணி கொடுத்து அனுப்பி விட்டுறாரு. இப்போ ஃபுல்லாகவே அவர் மைண்டில் ஒயின் நீங்கள் தான் ஓடிட்டுருக்கீங்க. இப்போ அவர் நான் டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வராரு. ஆக்சுவலி வந்துட்டு இந்த 3 மந்த்ஸ் உங்கள் வீட்டுக்கு போயிருக்கவே மாட்டார். ஸோ வந்துட்டு நீங்கள் கோவத்தில் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ இப்போ அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு இப்போ வந்து கேட்குறாரு உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா நான் உங்கள் கூட தானே இருப்பான், என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போ உங்கள் அம்மா தான் நடந்தது எல்லாமே சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பீங்க எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ அவருக்கு நான் இப்போ ஏதோ தெரியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான். தப்பு நீ இப்படி பண்ணி வச்சுருக்க சுகா. எங்கே போய் நான் அவளை தேடுவேன்? ஒரு மாதத்தில் கல்யாணம் வருது இதுன்னு வேற என்ன கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ அவர் நான் அப்படியே அந்த வீட்டுக்கு வராரு. வந்துட்டு உங்கள் பற்றின எல்லா நினைப்புமே அவருக்கு வருது. லைக் உங்களை நான் நிறைய பேர்கிட்ட சொல்லி சீக்ரெட்டாக ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லியிருப்பாரு. அவரோட பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் மேட்ஸ் கிட்ட நீங்கள் வந்து குட்டி குட்டி விஷயம்லாம் பண்ணும்போது ஃபோட்டோலாம் எடுக்க சொல்லியிருப்பாரு. அந்த ஆல்பம் இப்போ அப்படி திறக்கிறாரு. ஒரு கல்ல நான் அப்படி டீஸாக வந்து கொட்டிகிட்ருக்கு. இப்போ ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணியிருப்பார். வார்த்தையிலேயே நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பார். லைக் டீனாவை வச்சு நிறைய ஹர்ட் பண்ணியிருப்பார். அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்க்குறாரு. சுகா உன்னை ஹர்ட் பண்ணான்னு சொல்லிட்டு நீ பதிலுக்கு பண்ணியிருக்க சுகா. அப்படி கொண்டு என்ன சுகா டிஃப்ரென்ஸ்? அவள் ஏதோ சின்ன பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டான் நீ அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. இப்போ அவர் நான் செம்மையாக வந்துட்டு அந்த விஷயத்தை போட்டு அப்படியே குழப்பிட்டே இருக்கார் அவர் மைண்டில். ஸோ அவருக்கு நான் எந்த விஷயமுமே ஓட மாட்டேங்குது. அப்படியே வந்து உங்களுக்கு தேடிகிட்டே தான் இருக்காரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே வந்து இந்த கிட்ஸ் கூட அப்படியே மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ உங்ககிட்ட நான் அங்கே வந்து ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் வந்துட்டு கோகுல் தான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். நீங்கள் நான் இது மாதிரி எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ அவன் நான் பிரச்சனை இல்லை அப்படி தனியாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட தப்பு அப்ரோச் பண்ண வரான். உங்களுக்கு நான் பயமாக இருக்குது. நீங்கள் நான் அவங்க பேரண்ட்ஸ் கிட்டலாம் சொல்கிறீங்க. அங்கே அவங்க பேரண்ட்ஸ் பெரிய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்காங்க. ஸோ அந்த கிராமத்தில் இருந்து அவங்கள அப்படி துரத்தி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் போய் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸ் ஆகிருக்கும் அந்த கிராமத்துக்கு. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நீங்கள் சுகா விட்டு போய் ஒரு 1 இயர் ஆகுது. இந்த 1 இயருமே அந்த மனுஷன் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருப்பார். அவருக்கு எந்த வேலையுமே ஓடி இருக்காது. ஸோ எல்லாத்தையுமே அவரோட அசிஸ்டன்ஸ் தான் ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஸோ சுகாவோட மவுஸ் வந்து அங்கே குறைஞ்சி போயிருக்கும். நிறைய பேர் சுகா மதிக்காமல் போயிருப்பாங்க. இப்போ சுகா அவரோட எந்த பிஸ்னஸுமே ஒழுங்காக பார்க்குறதில்ல. நிறைய பேர்னால லைக் அவர் வந்துட்டு ரொம்ப வந்து மதிக்கப்பட்டிருப்பார். இப்போ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே ஸ்பாயில் ஆகுது. சுகர்னா அது இதை பற்றியுமே கவலைப்படுற மாதிரி இல்லை. அவர்னா இப்போ நீங்கள் அவருக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நான் இது பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்ச அகெயின் அந்த சிட்டிக்கே தான் வரீங்க, அதாவது சுகா இருக்கிற சிட்டிக்கு. இப்போ நீங்கன்னா அவர் கண்ணிலே படக்கூடாது. லைக் நம்மளை பார்த்தா அவர் வந்துட்டு கஷ்டப்படுவார், அகெயினே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கன்னா அப்படியே வந்து எங்கே இருக்கோம் ஏது இருக்கோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு மாதிரி வந்து அப்படியே வந்து ஒடுங்கிட்டே இருக்கீங்க. எங்கே போனாலுமே மாஸ்க் வியர் பண்ணிட்டு போகிறது அப்படி தான் போயிட்டுருக்கீங்க. இப்போ ஒரு நாள் வந்துட்டு சுகாவோட அடியாட்கள் தான் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போயிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு சூப்பர் மார்க்கெட் போயிருப்பாங்க. ஸோ அங்கேனா நீங்கள் வந்து திங்ஸ் வாங்கிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் இது வந்துட்டு நம்ம மேடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகாக்கு நான் கால் பண்ணுறாங்க. இப்போ அவர் தான் என்னடா எதுக்கு கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுட்டு அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அவங்கண்ணா சார் நாங்கள் மேடமை பார்த்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. மேடம் எந்த மேடம்? ஃபைன் மேடம். மாமியை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார். எங்கே?
அவள் எங்கேயும் போடாதுங்க, இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்னா குளிக்கலாம் எதுவுமே பண்ணல. அப்படியே வந்துட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் மாட்டிட்டு அப்படியே கிளம்புறாரு. ஸோ அப்படியே வந்து குளிக்காமல் கொள்ளாமல் எதுவுமே போடாமல் அப்படியே வந்திருப்பார். ஸோ இப்போ அப்படி தான் அவங்க வந்து உங்களை வழி மறைக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு நான் அடையாளம் தெரியுது அது சுகாவோட ஆட்கள்னு. ஸோ உங்களுக்கு நான் பயமாயிடுது, ஐயோ இப்போ பிடிச்சிட்டு திருப்பி போய் நம்மளை சைன் பண்ண சொல்லுவாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் சைன் பண்ண சொல்லியிருப்பாரு இல்லையா, நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கவே மாட்டீங்க, அப்படியே வச்சுட்டு வந்திருப்பீங்க. அவங்களுக்கு அதனால் இப்போ அதுக்கு வேறு பயம். ஸோ திருப்பி போய் சைன் பண்ண சொல்லுவாங்களா, திருப்பி அவர் ஃபேஸை பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் கஷ்டமாகுது. இப்போ நீங்கள் நான் என்னை விட்டுருங்கோ, நான் போயிடுறேன், நான் இனிமேல் உங்கள் லைஃப்பில் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்கோ, அவகிட்ட சொல்லாதீங்கோ, அவகிட்ட சொல்லிட்டேலாம், ஐயோ இப்போ அவன் வருவாளே அப்படிமா சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேனிக் ஆகிட்ருக்கீங்க. இப்போ அவர் தான் அப்படியே சூப்பர் மார்க்கெட் வராரு. எல்லாமே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துருக்காங்க. ஏன்னா ஆஃப்டர் லாங் டைம் சுகாவே ஒரு டேரெக்டாக ஒரு பிளேஸில் வந்து இறங்கியிருக்காரு, அதுவும் 1 இயர் கழிச்சு. ஸோ இப்போ அப்படி தான் அவர் கிட்ட வராரு. வந்தவர் டக்குன்னு உங்களை ஸ்லாப் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் உயிரே போன மாதிரி ஆயிடுது. அது ஒரு பெரிய டைட் ஸ்லாப். செம்ம அந்த அடி வந்து வாங்கிட்டதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே உங்கள் கணத்தை பிடிச்சி நிற்கிறீங்க. அப்படியே வந்து உங்களை கட்டி பிடிச்ச உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. எங்கடி போனேன், எங்கே போனேன் எங்கடி போனேன் மாமி, இப்படி தான் என்னை விட்டுட்டு எங்கேயாவது போயிடுவியா, ஏய் நான் தான் அறிவு கிட்ட முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கேனா, நீ என்னை விட்டு போயிடுவேடி மாமி, ஏய் எல்லாம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுடி, அப்படியே ஏன் இப்படி பண்ணுற, ஏன்டி மாமி இப்படி பண்ணுற அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. இப்போ நீங்கள் ஏன் அழுறேன், அதாவது எனக்கு கஷ்டமாக இருக்கு, ஏய் ஏன் இப்படி பண்ண, நான் தான் தப்பு ஒத்துக்கிறேன், சரி சாரி, என்னை அவங்களை பிடிக்காமலாம் கல்யாணம் பண்ணல புரியுதா, எனக்கு ஆல்ரெடி உன் மேலே க்ரஷ் இருந்தது, அந்த டைமில் நீ அடிச்சுட்டு ஒரு ஈக்குவலாக தானே போட்டுட்டேன், ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் அப்பா கூட்டிகிட்டு போன சொன்னதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, செம்ம ஹாப்பியாக இருந்தேன், ஆனால் உங்ககிட்ட காட்டிக்கல, ஈக்கோ காட்ட விடலை புரியுதா, இந்த மாதிரிலாம் பண்ணாதடி, டக்குன்னு போயிடாது, சரி அடிச்சது வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணத்தை நான் தொடுறாரு. அது நான் அப்படி செவந்து போயிருக்கு. இப்போ அங்கே தான் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஏன் இப்படி பண்ணேன், பாரு எப்படி அடிச்சு போட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு. உங்கள் கையிலலாம் அந்த தலைமெல்லாம் இருக்கும், ஏன்னா அது நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிருப்பீங்க இல்லையா, இப்போ நீங்கள் தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறீங்க, அவருக்குன்னா அப்புறம் ஹார்ட் நின்று போன மாதிரி ஆகிடுது. ஏன்னா அந்த ஆக்சிடெண்ட்டில் உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கும், என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அவர்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு வேணாம், இந்த லைஃப் வந்து வேணாம், என்னால் உங்களுக்கு ஒரு குழந்தை கூட கொடுக்க முடியாது, நானும் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவர் நான் அப்படியே வந்து உங்கள் வாய் க்ளோஸ் பண்ணுறாரு. என்னால் தாண்டி வெளியே போனனால தான் என்னால் தான் அந்த குழந்தை பாக்கி அழிஞ்சிச்சிடி, பேசாதவன் கூட பாடி மாமி, எனக்கு நீ இல்லாமல் எனக்கு உலகமே ஓடாது புரியுதா, எனக்கு எவ்வளோமே வேணாம், ஏய் அந்த டீனெல்லாம் ஒரு மயிரடி, அவெல்லாம் யாருமே இல்லை எனக்கு, உன்னைக்கிட்ட போக வைக்கணும்னு தான் அப்படி பண்ணேன், அவனை ஃபோர்ஸ் பண்ணி கூட இருக்க வைக்கணும்னு நினச்சேன்டி, ஆனால் உனக்கு பிடிக்கணும்னு எனக்கு தெரியாதுடி, மாமி சாரிடி அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கன்னா வேணாம், எனக்கு வேணாம், எனக்கு வேணாம், போயிடுங்க எனக்கு நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மௌத்து பிடிச்சிட்டு அப்படியே திரும்புறீங்க. அவர் நான் உங்களை அப்படியே பேக்கப் பண்ணிக்கிறாரு. இப்போ அங்கே உள்ள எல்லோரும் தான் ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவர் நான் கார்ட்ஸ் வச்சுட்டு எல்லாத்தையுமே வெளியே அனுப்ப சொல்கிறாரு. இப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்டே காலியாக இருக்குது, இன்க்ளூடிங் அந்த பாடி கார்ட்ஸுமே வெளியாக இருப்பாங்க. இப்போ நீங்களும் சுகாவை மட்டும் தான் இருக்கீங்க. சுகா நான் அவங்கள டைட்டாக பேக்கப் பண்ணுறாரு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அவர் உங்களை ஹக் பண்ணுறது, அதுவும் பேக்கக் உங்களுக்கு நான் அப்படியே வந்து டீஸ் அப்படியே கொட்டிகிட்டே இருக்கு. நீங்கள் நான் அவர் உங்களால் பிடிக்க கூட முடியல, நீங்கள் அந்தளவுக்கு ஒரு மாதிரி உங்கள் கை அப்படியே உங்கள் உடம்பு ஷிவர் ஆகுது. அவரை பார்க்குறாரு, என்னடி ஆச்சு, என்னாச்சுடி மாமி, என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி, என்னை விடுங்க அங்கேருந்து போகிறேன், எனக்கு யாருமே எனக்கு வேணாம், என்னை விடுங்க, எனக்கு யாருமே வேணாம், எங்கள் அம்மா அப்பாவே என்னை உதறிட்டான், நீங்கள் ஏன் இப்படி பிடிச்சிட்ருக்கீங்கோ, விடுங்க அண்ணா, நான் எங்கேயாவது போகிறேன். ஏய் யார் உன்னை உதறினா என்னடி, நான் புருஷன்டி, கல்யாணம் பண்ணியிருக்கேன்டி, உனக்கு புரியுதா இல்லையா, இங்கே பாரு, நீ என்ன சொல்லுவேன் எது சொல்லலாம் தெரியாது, தமிழ் கலாச்சாரம் தெரியும்ல, கட்டின பொண்டாட்டியை விடக்கூடாது, கை விடக்கூடவே கூடாது புரியுதா, எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு சொல்லுவாங்களோ அதே மாதிரி நீ மட்டும்தாண்டி எனக்கு, உனக்கு புரியுதா இல்லையா அந்த மாதிரி சொல்லிக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் ஸ்டபனாக இருக்கீங்க, ஏன்னா உங்கள் மைண்டில் இப்போ என்ன ஓடிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் சுகர்னால் குழந்தை கொடுக்க முடியாது, உங்களுக்கு சுகர்னால் எந்த ஒரு குழந்தையுமே கொடுக்கவே முடியாது, ஸோ அது வந்து பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க டாக்டர்ஸ். இப்போ நீங்கள் நான் அதை மட்டும் தான் திருப்பி சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அவர்னா ஏய் குழந்தை கொடுக்க முடியாதுன்னா அடாப்ட் பண்ணிக்கலாம்டி, எத்தனை குழந்தைங்க அம்மா அப்பா இல்லாமல் இருக்குங்க, ஏன் அடாப்ட் பண்ணுறது எனக்கு பெரிய குத்தமா, நீ நானும் பெற்றா தான் குழந்தையா என்ன, ஏன் உனக்கு வெளிலேருந்து குழந்தை பிடிக்காதா, இல்லை அப்படியெல்லாம் இல்லை,
ஆனால் நான் பெற்றுக்கிற மாதிரி வராதில்ல. இன்னொன்று உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இப்போ நான் உங்க கூட இருந்தேன்னா அது எல்லாமே எனக்கு ஞாபகம் வரும். எனக்கும் கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கும் அதில் ஞாபகம் வரும். உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும்ல. அந்த கஷ்டம் ஏன் நமக்கு வேண்டாமே, என்னை விட்டுருங்கோல. நான் அதாவது ஒரு லைஃப் வாழ்கிறேன், நீங்கள் ஒரு லைஃப் வாழுங்க, நல்ல லைஃப்பாக நல்லா போகணும். ஏய் வாயை உடச்சிடும்டி. எனக்கு இன்னொருத்தி கிடையாது, கிடையவே கிடையாது. நீ மட்டும்தான், நீ மட்டும்தான் அப்படியே நம்ம சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் அப்படியே டியர்ஸாக கொட்டுது. நீங்கள் அப்படியே வந்து சுகா வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு டக்குன்னு ரியலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தள்ளி போகிறீங்க. சுகா நான் இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணுறாரு. போயிடுவேடி அகெயின் விட்டுட்டு போயிடுவா. ஹக் பண்ணிட்டு நீ மாட்டுக்கு விட்டுட்டு போகிறேன். இங்கே பாரு மாமி, எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிக்கும், புரியுதா? சொல்கிறது கேளு, ஒழுங்காக என் கூட வா. அப்புறம் நீ வேறு மாதிரி ஒரு சுகாவை பார்க்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உடனே என்னை விடுங்க, நான் எங்கேயும் வர மாதிரி இல்லை, நான் இப்படி இருக்கணும் அப்படி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கண்ணா அப்படியே நடக்க போகிறீங்க. இப்போ அவர்னா அப்படியே உங்களை தூக்குறாரு. எனக்கு விடுங்கன்னு சொன்னேன், எனக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அவர்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டுக்குன்னு ஒரு கிஸ் தான் பண்ணுறாரு. நீங்கண்ணா அப்படியே அப்படியே க்ளோஸ் ஆகிடுறீங்க. அப்படியே வந்து உங்கள் ஷட்டர் அப்படியே க்ளோஸ் ஆகிடுது. அப்படியே நீங்கள் வந்துட்டு அவர் கூட அமைதியாக போகிறீங்க. இப்போ பாடி கட்ஸ் தான் பார்க்குறாங்க. அவர் உங்களை அப்படியே வந்து கேரி பண்ணிவிட்டு அப்படியே வந்து காரில் உட்கார வைக்கிறாரு. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே வந்து நீங்கள் திறந்தாவே மூடவே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே இது பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவர் நான் மவுத் க்ளோஸ் அப்படின்னு மாதிரி உங்கள் வாய் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ அவர் உங்களுக்கு டச் பண்ண வேண்டியதான், அவங்களுக்கு சென்ஸே ஆகுது. என்னை விடுங்கோ, எங்கே கூட்டிகிட்டு போறீங்க, என்னை விடுங்கோ, நான் உங்கள் கூட வரல, என்னை விடுங்கோ, என்னை விடுங்கோன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறீங்க. முடியாது, முடியாதுடி மாமி, விட முடியாது. எவ்வளோ நாள், ஒரு வருஷம் ஆச்சுடி நீ என்னை விட்டு போய். இந்த ஒரு வருஷம் நான் என்னென்ன பண்ணணும்னு நினச்சனோ இன்றைக்கி நான் அதை பண்ணுவேன், பார்க்குறியா? இன்றைக்கி உனக்கு இருக்குடி விடிய விடிய சிவராத்திரி தான், வா ஓ அப்படியே வச்சுட்டு இப்போ அவர் நான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இப்போ அப்படி தான் மேன்ஷனுக்கெலாம் போகல, அவர் தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சுருக்காரு. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ நீங்கள் நான் பார்க்குறீங்க, இது என்ன இடம், எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், இது நம்ம வீடு இல்லையே. ஆமாம், இது மேன்ஷன் இல்லை தான், இது நான் என் ஒய்ஃப்காக ஆசையாக கட்டின வீடு. இந்த ஒரு வருஷத்தில் இது கெஸ்ட் ஹவுஸ்ன்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இது கெஸ்ட் ஹவுஸ்லாம் இல்லை, என்னோடய ட்ரீம் ஹவுஸ். அதாவது இந்த ஹவுஸ்க்கு ஒரே ஒரு ரூம் தான், அந்த ரூமுக்கு கதவே இல்லை. எது கதவே இல்லாத ரூம்பா? நமக்கு கொஞ்சம் மாதம் அசிங்கம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்குறீங்க. இப்போ அவர்னா இல்லை தான், அசிங்கம் இல்லை தான். ஏன் மாமி மனுக்கு எதுக்கிட்டே எனக்கு அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்னா அவரை மட்டும்தான் அந்த காரை அப்படியே ட்ரைவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே பின்னாடி நின்று சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ அவர்னா ஓய் மாமி சும்மா வரமாட்டா, மாமி சும்மாவா, இப்போ அங்கே போய் முடிக்க வேண்டியதா, கார்லேயும் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நான் அப்படி கப்பு சிப்புன்னு ஆகிட்றீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட அப்படியே வந்து அந்த ஹவுஸ் போகிறீங்க. நீங்களாம் உங்களுக்கு விருப்பமே இல்லை, நீங்களாம் ஓடணுன்னு பார்க்குறீங்க. அது நான் நடு காட்டுக்குள்ளே இருக்குது, உங்களுக்கு நான் எங்கே ஓட்டுறது எது ஓட்டுறதுனே தெரியல. நைட்டில் கத்தோன்னு பார்த்தீங்கன்னா பகலில் கத்திக்கிட்டு இருக்கு நிறைய இது. ஸோ இப்போ ஒரு மாதிரி ஈவினிங் டைம் ஆகிருக்கும், ஒரு 7 o'clock அந்த மாதிரி ஆகியிருக்கும். இப்போ உங்களுக்கு நான் போகவே பயமாக இருக்குது, ஏன்னா அந்த பக்கம் நான் சீக்கிரமாக இருட்டிடுது. உங்களுக்கு நான் இப்போ எங்கே போகிறது, இவன் ஏன் கூட்டிகிட்டு வந்திருக்கா, ஒரு வேலை சைக்கோ கில்லராக இருப்பாரோ அதே மாதிரி அகெயின் உங்கள் மைண்டு திருப்பி நீங்கள் சிக்கா எப்படி நினச்சிங்களோ அப்படியே போகுது. இப்போ அவர்னா ஏய் இப்போ நீ மனசில் அதை தானே நினச்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நீங்கள்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சி அப்படி மாதிரி இங்கே பாரு சிக்கா பற்றி என்ன நினச்சிட்ருக்க, நீ நினைக்கிற மாதிரிலாம்லா, வா உனக்கு ஸ்வீட்டான ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருக்கான்னு நம்ம அதை காட்டிட்டேன், அப்புறம் ரக்கடான ஹாட்டான ஒரு ஹஸ்பண்ட் எப்படி இருப்பான்னு காட்டுறேன், அதான் உன் ஆத்துக்கார் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு போகிறாரு. இப்போ நீங்கன்னா பார்க்குறீங்க அப்படின்ட்டு அவங்களை கூப்பிட்டு போய் அப்படியே அந்த ரூமை காமிக்கிறாரு. அந்த ரூம்னா செம்ம லக்ஸரியஸாக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. வெளியேருந்து பார்க்கும்போது அந்த ஹவுஸ்னால் ஒரு மாதிரி சின்ன ஹவுஸ் மாதிரி தான் இருக்குது, லைக் பழையில் கட்டின மாதிரி. ஆனால் உள்ளுக்கு போய் பார்க்கும்போது டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி நிறைய ஒரு மாதிரி வந்துட்டு நிறைய ரூம்பா ஒரு மாதிரி அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள்னா அப்படி வந்துட்டு போகிறீங்க. ஆனால் அந்த எந்த ரூமுக்குமே பார்த்தீங்கன்னா கதவே இல்லை, எல்லாமே வந்துட்டு ஒரே ரூம் கூட அட்டாச் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள்னா ஒரு கதவு அந்த இதுக்குள்ளேயுமே போயிட்டு வரீங்க, பார்த்தா எல்லாமே ஒரே இடத்துல தான் அட்டாச் ஆகுது. வீட்டுக்கு வெளியே மட்டும்தான் கதவு இருக்குது, உள்ளுக்கு கதவே இல்லை. இப்போ நீங்கள்னா அப்படியே வந்துட்டு அந்த ரூம்குள்ளே போய் பார்க்குறீங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த ரூம் ஃபுல்லாகவே உங்கள் ஃபோட்டோ தான். அதுக்கப்புறமா அங்கே ஐஸில் ஒரு இது இருக்குது, அதாவது ஃப்ரிட்ஜில் ஒரு இது இருக்குது. அந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாகவுமே உங்கள் ஃபோட்டோ தான். லிட்ரலி
அந்த மனுஷன் பைத்தியம் மாதிரி உங்களே நினச்சிட்டு இருந்திருக்காரு. இப்போலாம் உங்களுக்கு அது எல்லாமே ஃபீல் ஆகுது. இப்போ நீனா என்ன பண்ணி வச்சுருக்க, இதெல்லாம் என்னது? நீ போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட உன்னை பற்றி நிறைய நினைவு இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே மொத்தமாக அந்த வீட்டில் காட்டியிருக்கேன். அதே சொல்கிறேன். இப்படின்னா அது தெரியறது, ஏன் இப்படி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள்னா எல்லாத்தையுமே பார்க்குறீங்க. எல்லாமே உங்களை அப்படியே ரிமெம்பர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு விஷயமுமே உங்களை ரிமெம்பர் தான் பண்ணுது. கிளாக்லேருந்து அந்த பெட்ஷீட்லேருந்து எல்லாமே உங்கள் ஃபோட்டோஸ் தான். இப்போ அவர்னா லைக் இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து நிறைய டைம் இல்லை, ஆல்மோஸ்ட் இந்த 1 இயருமே இந்த வீடை ரெடி பண்ணி அந்த வீட்டிலே தான் இருந்திருப்பாரு. அவர்னு அதை சொல்கிறாரு. உங்களுக்குண்ணா ரொம்ப கஷ்டமாயிடுது, இந்த மனுஷனை நம்ம ரொம்ப ஏங்க விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி. நீங்கள் நான் டைட்டை போய்ட்டு சுகாக ஒர்க் பண்ணிக்கிறீங்க. என்னை மன்னிச்சிடுங்கோ, சாரி எப்படி சொல்லிட்டு நீங்கள் நான் ஒர்க் பண்ணுறீங்க. இது கூட எனக்கு தகுதி இருக்கான்னு தெரியல. ஆனால் என்னை மன்னிச்சிடுங்கோ, நான் ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல, என்னை மன்னிச்சிடுங்கோ அதே சொல்லிட்டு நீங்கள் அப்புறம் ஹக் பண்ணிவிடுங்க. ஒரு மாமி ஏன் டெல்லரா அழாத, எனக்கு பிடிக்காது சரியா. பொண்ணு எனக்கும் அழக்கூடாது புரியுதா. நீ மட்டும் இல்லை, எந்த பொண்ணுமே அழக்கூடாது, யாருமே அழுக்கிறதுக்கு தகுதி இல்லை புரியுதா. நீங்கள் எல்லாமே சிரிக்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீனா என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படியே திருப்பி அதே தான் சொல்லிட்டுருக்கீங்க. வரண்ணா சரிடி மாவே மன்னிச்சிட்றேன்டி அப்படி பண்ணாத அப்படிலாம் சொல்லிட்டு வரணும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கள் அப்படியே வந்து அவரை ஹக் பண்ணும்போது அவர் செஸ்ட்டுக்கிட்ட தான் இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க ஷர்ட்டை பிடிச்சிருந்துருப்பீங்க. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி அந்த இடம் வீங்கின மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அங்கே நான் ஒரு தழும்பு இருக்குது. என்ன தழும்புன்னு பார்த்தீங்கன்னா, சுகா வந்துட்டு நீங்கள் இல்லாத டைமில் அப்படியே வந்துட்டு அவரே சூடு வச்சுட்டு இருந்திருப்பாரு. இப்போ நீங்கள் அவர் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண சொல்கிறீங்க. ரிமூவ் பண்ணி பார்த்தா அங்கங்கே சூடாக இருக்குது. ஸோ அது எல்லாமே தழும்பாகிருக்கு. ஒரு மாதிரி வந்துட்டு லைக் சூடு வச்சா தழும்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் ஆகியிருக்கு. என்ன பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் உடம்பெல்லாம். உன்னை நான் காயப்படுத்தினேன்ல, அதுக்கு நானே என்னை காயப்படுத்திக்கிடுது அதே சொல்லிட்டு அப்படியே அவர் உடம்பு காமிக்கிறாரு. முன்னுக்கு பின்னாடினா அவர் பாடி கார்ட்ஸை கூட நிறைய டைம் அடிக்க சொல்லியிருப்பார். ஏன் நேற்று கூட ஒவ்வொரு டைமுமே அவர்னா நீங்கள் பிரிஞ்சு போன அந்த வலி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு மறக்கணுன்றதுக்காக அவரே வலி கொடுத்துப்பாரு. ஸோ இப்போ அவர்னா எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு நான் அப்படியே வந்துட்டு ஹார்ட்டே செம்மையாக பிரேக் ஆகுது. இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் வந்துட்டு நம்மளை லவ் பண்ணிகிட்டு இருந்தான், நம்ம அந்த மனுஷனோட லவ்வை புரிஞ்சிக்காமல் இருந்து லைக் அவரை விட்டுட்டு போய் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்கள்னா அப்படியே வந்து அவர் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே ஒவ்வொருத்த காயத்துக்கு மேலேயுமே நீங்கள் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ அவர்னா ஓய் மாமே, அந்த வலியை விட இந்த மருந்து சூப்பராக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பண்ணாது, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், எப்படி பண்ணாது, இங்கே பாரு என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது சரியா அறிவை சொல்லிடு. போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன், எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி பண்ணாது அப்படியே சொல்லிட்டு அவர் காயத்தை டச்செல்லாம் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ நீங்கள்னா அப்படியே வந்துட்டு அவரோட செஸ்ட்டில் பார்க்குறீங்க. செஸ்ட்டில் வந்து அந்த காயத்துக்கு மேலேயே ஒரு மாதிரி வந்து டேட்டூ போட்டிருக்காரு. ஸோ அந்த டேட்டூனா அந்த காயத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ ஆஃப்டர் அந்த காயத்தை ஏற்படுத்திட்டதுக்கு அப்புறமா தான் அங்கே டேட்டூ போட்டிருப்பாரு. டேட்டூ போட்டுட்டு அதுக்கு மேலே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே அவர் சூடு வச்சுருப்பாரு. ஸோ இப்படி அந்த டேட்டூ பார்க்குறீங்க. அதில் நான் வயன் இருக்குது. உங்களுக்கு நான் என்னது இது அது தெரியல. வயன் என் மாமி. அதுக்கப்புறம் வயனை மட்டும் பார்த்ததில்ல, மாமி போடணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் கை காமிக்கிறாரு. அவர் கை நரம்புக்கிட்ட மாமி அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு நான் அது ரெண்டுத்தையுமே நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. என் மேலே இவ்வளோ காதல் வச்சுருக்கேலாம், நான் அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கலையா, என்னை மன்னிச்சிடுங்கோ, இன்றைக்கி என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது, நான் உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கல, ஓகே நான் டிசர்வே இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பாருண்ணா இன்றைக்கி நீ மட்டும்தான் மாமி டிசர்வ், நீ மட்டும்தான் டிசர்வ் புரியுதா. இங்கே பாரு, நீ என்னை எப்படிலாம் பார்த்துருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வெறுக்கிறியா லவ் பண்ணுறியான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் நான் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். இங்கே பாரு, இந்த சுகா கண்ணை பாரு, தெரியுதா, இந்த லவ் உனக்கு தெரியுதா, தெரியுதுனாலும் பிரச்சனை இல்லை, நான் இதுக்கு மேலே காமிக்கிறேன் புரியுதா. உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன்டி, எனக்கு இதை ஃபோர்ஸ் பண்ணுறது இதெல்லாம் வராது புரியுதா. எனக்கு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், உனக்கு நான் எனக்கு நீ மட்டும், குழந்தலாம் அதுக்கப்புறம் தாண்டி புரியுதா. லவ்வுக்கு சிம்பிள் குழந்தைன்னு மட்டும் தான் நினச்சிட்ருக்கியா, லவ்வுக்கு சிம்பிள் என்ன தெரியுமா, 2 பேரும் கடைசி வரைக்கும் கைப்பிடிச்சிட்டு ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியுதா, உறுதுணையா அன்பா பாசமா. என்ன நினச்சிட்ருக்க, குழந்தை பெற்றுட்ட மட்டும் தான் லவ்வா அப்படின்னா இல்லை. இங்கே நிறைய பேர் குழந்தை பெற்றுட்டு அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு போகிறவங்களும் இருக்காங்க, அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறவங்களும் இருக்காங்க.
அந்த குழந்தைங்க அவங்க பேரண்ட்ஸை அப்படி விட்டுட்டு போகிற குழந்தைங்களும் இருக்காங்க. ஸோ குழந்த பெற்றா மட்டும் லவ் கிடையாது, புரியுதா? உனக்கு நீங்கள் எனக்கு நான் உண்மையாக உறுதுணையாக ஒற்றுமையாக இருக்கிற வரைக்கும் அது காதல் தான் வாயன், புரியுதா? புரியுதாடி மாமி அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்கண்ணா புரியுது, எனக்கு புரியுது, எனக்கு அழிவு மடங்கிடுச்சு, இப்போ தான் அறிவு வந்திருக்கு, மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு திருப்பி சொல்கிறீங்க. இங்கே பாரு, என் மனைவி கேட்காதடி, கஷ்டமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். சாரிடி வயன், சாரிடி மாமி, நான் மன்னிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த காலில் விழுறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, எந்திரிங்கோ. என் காலெல்லாம் விழாது, நான் அந்த அளவுக்கு பெரியவா இல்லை, நீங்கள் பெரியவா காலில் தான் விழணும், என் காலெல்லாம் விழக்கூடாது, எந்திரிங்கோ, இது மாதிரி பண்ணாது, எனக்கு சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பவர்னா இல்லை என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. அதுக்கப்புறம் சரி உங்களை நான் மன்னிச்சிட்டேன், எந்திரிங்கோ, என் காலிலேருந்து எந்திரிங்கோ, அப்படியே காலில் விழுந்துட்டுருக்காது, எந்திரிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. பாருண்ணா டக்குன்னு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அப்படிங்கிற டைட்டாக கிட்ட வச்சு ஹேக் பண்ணிக்கிறாரு. இப்போ நீங்கண்ணா ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கு வலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் உங்களை ஹக் பண்ணும்போது எங்களுக்குலாம் தெரியுது அவர் உடம்புல எவ்வளோ காயம் இருக்குண்ணா. ஃபுல்லாகவே ஒரு இடம் இல்லாமல் காயம் இருக்குது. உங்கள் பேர் இருக்கிற இடத்துல மட்டும்தான் அந்த காயம் இருந்திருக்காது. ஏன்னா அவங்க பேர் மேலே காயம் வச்சா உங்களுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. என்ன தான் வந்துட்டு லைக் இதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ரொம்ப சீஸியான வேர்ட்ஸாக இருந்தாலுமே, ஆனால் அது எல்லாமே சுகா மனசுலேருந்துலாம் சொன்னது. ஸோ நிறைய பேர் சுகா இந்த மாதிரிலாம் சொல்லும்போது அவங்க பாடி கார்ட்ஸ் லைக் என்ன இந்த மனுஷன் ரொம்ப கிரிஞ்சாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி நினச்சிருப்பாங்க. ஆனால் சுகாவோட பெயின் சுகாவுக்கு மட்டும்தான் தெரியும். அவர் நான் ஈஸியாக அழுகவே மாட்டார். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக அழுதுருக்காரு. லைக் ஆஃப்டர் அவங்க தங்கச்சியோட இறப்பு, அதுக்கப்புறம் அவங்க அம்மாவோட இறப்புக்கு அப்புறமா உங்களோட அந்த ஒரு பிரிவுக்காக தான் அவர் அழுதுருக்காரு. ஸோ நீங்கள் நான் அப்படி போய்ட்டு சுகா ஹக் பண்ணிக்கிறீங்க. எனக்கு மன்னிச்சிடுங்க, எனக்கு இது கேட்குறதுக்கு தகுதி இருக்கான்னு எனக்கு தெரியாது. என்ன திருப்பி நேசிப்பலா, அவங்க கூட இருக்கலாமா, எனக்கான காதல் உங்கள் மனசில் இருக்குதா சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர்னா பாரு மாமி, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், என் மனசில் இந்த மாமிக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, புரியுதா? இங்கே பாரு, வேறு எவ்வளோ அந்த மனசுக்குள்ளே இடம் பிடிக்க முடியாது, பிடிக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது, புரியுதா? அவன் எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியாது மாமி. என் லைஃப்பில் நீ ஒருத்தி மட்டும்தான், ஒருத்தின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த ஒருத்தி நீ மட்டும்தான் மாமி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையெடுத்து அவரோட நெஞ்சில் வைக்கிறாரு. அது நான் செம்மையாக பீட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாரு, பீட் ஆகுதா, கேட்குதா? இல்லை நான் கேட்கலன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தலையை பிடிச்சி இழுத்து வச்சு அவர் நெஞ்சுக்கிட்ட வைக்கிறாரு. நீங்கள் தான் கேட்குறீங்க, அது அப்படியே ஃபாஸ்ட்டாக துடிச்சிட்ருக்கு. உங்களுக்கு நான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் வந்துட்டு அவர் போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு சத்தம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அவர்னா ஓய் மாமி, அந்த சத்தத்தை மட்டும் கேட்டால் எப்படி? இங்கே பாரு, ரொம்ப பசியில் இருக்கேன், எனக்கு இப்போ சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லுது. நான் ஏதாவது குக் பண்ணணுமா? குக் பண்ணணும். என்ன வேணும் தெரியுமா? நண்டு, மீன், கோழி, ஆடு இதெல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறேன். இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேனே, நீ சாப்பிட்ணும், என்ன எனக்கு சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஆனால் நீக்கு இதெல்லாம் சமைக்க தெரியாதே. சரி நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்கோ, நான் வந்துட்டு யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுட்டு இதெல்லாம் சமைச்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்போ அவர் நான் டக்குன்னு அந்த உங்களுக்கு பண்ணிவிட்டேன். ஓய் மாமி, இதெல்லாம் நீ சமைக்க வேணாம், எனக்கு பிடிக்கலன்னா ப்ராப்ளம் கிடையாது, சரியா? இதெல்லாம் நீ சமைக்க வேணாம், நான் அந்த மீனை கேட்கல, அவனை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரம் கிட்டே வர்றாரு. அவரெல்லாம் புரிஞ்சிருந்தாரு என்ன கேட்குறேன்னு. இப்போவே வா, இப்போவே பண்ணணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போ அவர்னா ஆமாடி மாமி, இப்போவே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டேரெக்டாக அந்த மனுஷன் உங்களோட லிப்ஸில் தான் அப்படியே வந்துட்டு வைக்கிறாரு. ஒரு லிப்ஸாக உங்களுக்கு நான் அப்படியே வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கிஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து சாஃப்டாக வந்து பண்ணியிருக்காரு. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே வந்து அந்த கிஸ் பண்ணுற மாதிரியே இல்லை, உங்களுக்கு நான் அப்படியே வானத்தில் மிதக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் நான் ஒரு கின் கிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. ஓய் மாமி, கிஸ் பண்ண தெரிஞ்சு போலியே, பேசாதீங்க, நடுவில் பேசுனீங்கன்னா கிஸ் பண்ண வராது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் நான் நடுவில் பேச வரந்தான்னு கேள்விப்பட்டிருக்கேன், கிஸ் பண்ண வராதா மாமி உனக்கு? சரி கிஸ் பண்ண அப்படின்னு மாதிரி. நீங்கள் நான் அவங்களுக்கு கிஸ்ஸே பண்ண தெரில, ஒரு மாதிரி வந்துட்டு அதே கடிச்சு இழுத்துருக்கீங்க. யாருன்னா கிஸ் எப்படி பண்ணக்கூடாது, எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருண்ணா அவர் அப்பர் லிப்பை அவங்க லோயர் லிப்பில் வச்சு உடனே கடிச்சு எடுத்துகிட்ருக்காரு.
அப்போ நீங்கண்ணா என்ன பண்ணுறீங்கோ வலிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. மாமி இந்த ப்ராசஸ்லாம் வலிக்க தான் செய்யும், புரியுதா? ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ஜாய் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்ண்ணா அப்படின்ட்டு கிட்டே வந்துட்டு உங்களோட தங்க தான் அப்படியே வெளியே இழுக்கிறாரு. நீங்கண்ணா என்ன பண்ணுறீங்க, நீ நாக்க வெளியே நீட்டு அப்படியே சொல்கிறாரு. நீங்கண்ணா அப்படியே உங்கள் தங்க அவுட்டில் ஸ்டிக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ அவருண்ணா அப்படின்ட்டு அதை டேரெக்டாக போய்ட்டு சக் பண்ணுறாரு. அப்போண்ணா என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிட்டுருக்கேன்னு தெரியலையா? ஸ்வீட்டாக இருக்குது, ஹனி மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்வீட்டாக இருக்குடி, இந்த நாக்கு தானே நிறையா டைம் ஏங்கோ வாங்கோ போங்கோ இதெல்லாம் பேசும். ஆனால் அது அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துச்சோ இல்லையா, இது ஸ்வீட்டாக இருக்குடிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரனா அப்படின்ட்டு செட் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்களுக்கு நான் அப்படியே வந்துட்டு மாறி உங்கள் பாடி ஒரு மாதிரி ஸ்வெட் ஆகிடுச்சு. அவர் வந்துட்டு பார்க்குறாரு, உங்கள் பாடியில் வந்து நான் அப்படியே வந்து ஸ்வெட் ஊற்றிட்டே இருக்கு. என்ன மாமி இப்படி வேர்த்துட்டு, சரி சரி வெக்கையாக இருக்கோ அப்படி இல்லை எப்படி நீங்கள் பண்ணுறீங்கள அதில் வந்து இப்படி ஸ்வெட் ஆடுறது, நம்ம கொஞ்சம் உள்ளுக்கு போய் பண்ணுவோமா? ஏன்னா அப்படி அவர் நடு ஹாலில் பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ஆகுது, அதனால் நீங்கள் ரூமுக்கு போகலாமான்னு கேட்குறீங்க. பாருண்ணா மாமி இந்த ரூமுக்கு கதவு இல்லடி, டிசைனே அப்படி தான் அப்படியே சொல்லுறாரு. நீங்களும் அது சரி, ஆனால் இங்கே யாரும் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. எங்கே பார்ப்பான், எவன் பார்ப்பான்? எவனுக்கு அந்த மாதிரி தைரியம் கிடையாது. எவனாச்சும் பார்த்தான்னு வச்சுக்கோ சோழி அதோட முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்ண்ணா அப்படியே உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ உங்களை தான் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. மெதுவாக அவங்க மேலே வர்றாரு. வந்ததுக்கப்புறமா அப்படியே உங்கள் நெத்தியில் தான் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு நான் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் நான் அப்படின்ட்டு ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே பாரு மாமி, இந்த மாதிரி ஹக் பண்ணிட்டு இருந்தேன்னா எப்படி நான் செய்கிறது, எப்படி முடிக்கிறது அப்படியே கேட்குறது. என்ன முடிக்க போகிறேன், ஒன்று முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வர்றான். அப்படியே அந்த கண்ணுக்கிட்ட வராரு. இந்த 2 கண்ணை தெரியுமா, அப்படியே எல்லா டைமுமே என்னை பார்த்து முறைக்கொண்டி. ஆனால் அந்த கண்ணை ஃபர்ஸ்ட் டைம் அழுது நான் பார்த்தேன். அந்த டைம் என்னால் என்னை தாங்கிக்கவே முடியல, அப்படி ஜீர்ணிச்சிக்கவே முடியல. அப்படியே மேலே எனக்கு கோவம் வந்துச்சு. அப்படியே என்ன நானே பலன்னு 4 விட்டுக்கலாம் போல் இருந்துச்சு. இந்த கண்ணை நான் அழ வச்சிட்டேன்டி, சாரிடி அப்படியே சொல்லிட்டு இவர் நான் அப்படியே அதை கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணும்போது அவர் கண்ணில் அப்படியே டீயர்ஸ் வருது. உங்களோட சீக்ஸ் மேலே படுது. இப்போ நீங்கள்ண்ணா ஏன் அழாது, இங்கே பாரு, என்ன அழ வைக்கிற பொண்ணு கடைசி பொண்ணு நீ மட்டும் தாண்டி. பொண்ணு மட்டும் இல்லை, அழுக வைக்கிற ஆளும் கடைசி அழுக வைக்கிற ஆளும் நீ மட்டும் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்படியே வந்துட்டு உங்களோட லிப்ஸ் கிட்ட வர்றாரு. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சதே தான், பேசிகிட்டே இருக்கல எப்போ பார்த்தாலும் நான் ஸ்டாப்பாக. ஆனால் இதுக்கு என்னை பார்த்தா பயம்தான், ஆனால் ரொம்ப துணுக்காக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னா அதையும் கிஸ் பண்ணுறாரு. அப்படி தான் அவங்க நெக்கிக்கிட்டு போகிறாரு. அப்படியே பார்க்குறாரு உங்கள் தாலி. ஸோ இப்போ நான் இதை நான் ஃபேண்டாக வரப்போ போட்டுட்டேன், ஆனால் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியும் நான் எடுத்துக்கிட்டேன். அதை நான் என்றைக்குமே தப்புன்னு நினச்சதில்ல வயன். இதை பார்க்கும்போது எல்லாமே நீ என்னோடது அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வரும். நான் என்றைக்காச்சும் உன்னோட கண்ணை பார்த்து பேசுகிறனோ இல்லையோ, உன் காலத்தை பார்த்து தான் பேசுவேன். அது நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம், ஆனால் இது நீ என்னோடது அப்படின்ற மாதிரி எப்பயுமே எனக்கு உணர்த்திட்டே இருக்கோம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாலியை பார்க்குறாரு. அது நான் அவங்க கழுத்தில் அப்படி இருக்கு இல்லையா. ஸோ அவருக்கு நான் அந்த வியூவை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு. அவர் நான் அவங்க கழுத்துலேயே வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே இந்த செஸ்ட்டுக்கிட்ட போகிறாரு. இது என்ன உங்களுக்கு பண்ணுச்சா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர் நான் இது என் கண்ணை எப்போ பார்த்தாலும் உறுத்திட்டே இருக்கும், எனக்கு இது ஒன்று பண்ண நான் ஆசை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அவர் நான் உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே வந்து அதை ப்ரெஸ் பண்ணுறாரு. ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு நான் அப்படியே வலிக்குது. ஏன்னா அவர் வந்து எதுவுமே பண்ணால் டக்குன்னு அந்த ப்ரெஸ் பண்ணியிருப்பார். உங்களுக்கு நான் என்ன பண்ணுறீங்கோ, அப்படியெல்லாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அது வலிக்கும். சாரிடி தெரியாது, அடுத்த தடவை ஸ்லோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் உங்களோட ஸ்டமக் கிட்டே போகிறாரு. இப்போ நீங்கள் தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டுருங்க. இப்போ அவர் நான் ஓகே ஸ்டமக்கில் எதுவும் வராதுன்னு எனக்கு தெரியும், சரியா, கவலைப்படாத, எனக்கு நீ உனக்கு நான் போதும். அப்படி வேணும்னா ஒரு பேபி அடாப்ட் பண்ணிக்கலாம், புரியுதா? ஆனால் இந்த ஸ்டமக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. ஏன் தெரியுமா, அந்த இடுப்பு சாரி கட்டவே இல்லையா, அந்த மடி சாரில் கூட அவ்வளோ அழகாக தெரியும்டி. நீ எங்கடி மடிசார் கட்டியிருக்க, அந்த கல்யாணத்தில் மட்டும்தான் மடிசார் கட்டியிருக்க, அதுக்கப்புறமா ஃபுல்லாக தாவணி தானே, எங்கே போகிறதுனாலும் தாவணி, இதில் போகிறதுனாலும் தாவணி. அந்த தாவணி கூட பிரச்சனை இல்லை, அந்த தாவணி விளக்கும் போது அந்த ஹிப் சைட் பார்த்துருக்கியா, அந்த வியூ உனக்கெல்லாம் எங்கிட்ட தெரிய போகுது. ஆனால் பிறந்து பாரு அப்புறம் தெரியும் உனக்கு அப்படியே சட்டை. இப்போ அதெல்லாம் அப்படியே வந்துட்டு பிஞ்ச் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு தான் ஏன் கிள்னிங்கோ கிழனோன்னு தோணுச்சு, அதான் கிழனை அப்படியே சட்டை.
இப்போ அப்படி தான் உங்களோட லோயர் பார்ட் கிட்ட போகிறாரு. நீங்கள் நான் அதை அப்படியே கை வச்சு க்ராஸ் மாதிரி மறைச்சிக்கிறீங்க. பாருண்ணா ஓய் ஏட்ரி சொல்லணும். இதை நீங்கள் பார்த்துக்க வாய்ப்பே இல்லை. இதை பற்றி என்ன சொல்ல போகிறீங்கோ அப்படின்னு கேட்குறீங்க. யார் சொன்னா பார்த்ததில்லண்ணா? எங்கே பார்த்துருக்கீங்கோ? அதே மாதிரி இப்போ நீங்கள் அவர்னா அப்படியே வந்துட்டு ஒரு இதை யோசிச்சு பார்க்குறாரு. ஆக்சுவலி வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு இருந்திருப்பாரு. ஆக்சுவலி வந்து உங்கள் ரூம் பக்கத்தில் தானே இருந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு சினாரியோ நடந்திருக்கோம். இது வந்து ஃப்ளாஷ்பேக். ஸோ இப்போ அவர் வந்துட்டு அவரோட வாஷ்ரூமில் தண்ணி வராது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்கள் வாஷ்ரூம் வந்திருப்பார். அதாவது உங்களுக்கு ஒரு ரூம் வந்து கொடுத்துருப்பாரு இல்லையா? ஸோ அந்த ரூமில் உங்களை தங்க விடாமல் இன்னொரு ரூமில் தான் தங்க விட்டுருப்பாரு, கெஸ்ட் ரூமில். ஸோ அந்த ரூமுக்குலாம் வராரு. வந்துட்டு அப்படியே வந்து குளிச்சுட்டுருக்காரு. இப்போ நீங்கள் நான் அப்படியே அவர் இருக்காருன்னு கூட தெரியாமல் அப்படியே வந்துட்டு ட்ரௌசர்ஸ் அண்ட் பேண்டீஸோட லைக் ஒரு மாதிரி பேண்டீஸ் அண்ட் வந்துட்டு உங்களோட இன்னர்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படியே அந்த பாத்ரூம் போயிருப்பீங்க. நீங்கள் எப்பயுமே பாத்ரூம் அப்படி தான் போவீங்க. ஸோ இப்போ அவர் இருக்காருன்னு தெரியாமல் அப்படியே வந்திருப்பீங்க. நான் அப்படியே போய்ட்டு உங்கள் பாத்ரூமில் ஹைட் ஆகிருப்பார். நான் அப்படியே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலி வந்து அங்கே வந்து ஒரு மாதிரி இது மாதிரி இருக்கும். ஸோ அங்கேனா அவர் போய்ட்டு ஹைட் ஆகிருப்பார். இப்போ அவர் தான் பார்த்துருப்பாரு. அப்பா ச்சே ஐயோ அப்படின்ற மாதிரி அவர் மட்டும் வாய் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அப்படி தான் அவர் வந்து ஆக்சிடென்டலாக ஒரு விஷயம் தட்டி விட்டுருப்பாரு. நான் என்னமோ சொந்தமாக விழுதுன்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு குளிச்சுட்டு பயந்துட்டு ஓடிருப்பீங்க. ஸோ அவர் தான் அப்படியே வெளியே வராரு. மூச்சு வாங்க நான் சுகா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி என்னமோ விழுகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக அவர் தேடிட்டு போயிருப்பீங்க. வேணா சட்டை மாற்றிட்டு. இப்போ அப்படியே வந்து உங்கள் ரூமுக்கு உங்களுக்கு தெரியாமல் அப்படியே வெளியே வர்றாரு. இப்போ அவர் சொல்கிறாரு. அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே அடிக்கிறீங்க. என்ன பண்ணி வச்சுருக்கேன்? இப்படியெல்லாம் நான் பார்த்துருக்கலாம். இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னு கேட்குறீங்க. தப்பு இல்லையே, என் பொண்டாட்டி நான் பார்க்கலாமே. என்ன அவன் பெர்மிஷன் இல்லாமல் பார்த்தேன். அது வேணால் தப்பாக இருக்கலாம். ஆனால் நீ என்னோடது தானே, உரிமையில் தானே நீ பார்த்தேன் அப்படியே மாதிரி உங்களுக்கு நான் அது கன்வின்சிங்காக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி நீங்கள் அது போட்டிருந்து பார்த்துருக்கீங்களா? பரவாயில்ல, நீங்கள் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னாலும் தான் தப்பு அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஆனால் இது கூட ஷேப்பாக தான் இருக்குது அப்படியே சொல்லுது. நீங்கள் சி என்ன பேசிகிட்டு இருக்கேன், இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ சரி எல்லாத்தையும் வர்ணிச்சது போதும். இப்போது இன்னொரு விஷயத்துக்கு போகலாமா? அது சொல்கிறாரு. என்னடா நீங்கள் நான் பார்த்ததெல்லாம் வர்ணிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. சரி தங்க வர்ணிச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க டைஸ் கிட்டே வராரு. இந்த டைஸ் தெரியுமா, ரொம்ப பெருசாக இருக்காது, ரொம்ப குட்டியாக இருக்காது, கரெக்டான சைஸில் அழகாக இருக்கும்டி, அப்படியே நல்லா தலைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு டேப் பண்ணுறாரு. அவர் ஒரு டேப் அப்படியே வந்து ஒரு ஸ்லாப் தான் அதில் பண்ணுறாரு. அதில் அப்படியே செவந்து போயிடுது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன் வலிக்கிறது அப்படியே மாதிரி. சரி தாங்க வலிக்கிறதா, சே சொல்லிட்டு உங்கள் கால் கிட்டே போகிறாரு. ஆனால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒரு விஷயம் பண்ணுறாரு. அப்படியே உங்கள் கால் பாதத்தில் போய்ட்டு கெஸ் பண்ணுறாரு. அப்படின்னு அதெல்லாம் அழுக்கா, இது எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அப்படி பஞ்சு மாதிரி அழுக்குன்ற லூஸு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி வந்து அந்த நெட்டி சடக்கு எடுத்து விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து விட்டுட்ருக்காரு அந்த காலில். ஸோ உங்களுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்துட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பேபி மாதிரி பேம்பர் பண்ணுறாருண்ணே, காலெல்லாம் அமுத்தி விட்டுறாரு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு இப்போ எல்லாம் பண்ணிட்டேன். காலையில் உனக்கு இந்த காலெல்லாம் கண்டிப்பாக வலிக்கும். ஸோ தான் அட்வான்ஸ்டாக ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அகெயின் வந்துட்டு உங்ககிட்ட வராரு. வந்துட்டு வரடி கொஞ்சம் காலை வந்து அகட்டி வச்சுக்கிறியா அப்படின்னு சொல்கிறாரு. நான் அப்படியே ரொம்ப அகட்டி வைக்கிறீங்க. இல்லை பொசிஷன் கரெக்டாக வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகட்டி வச்ச காலுக்கு நடுவில் அப்படியே அது வராரு. வந்துட்டு அப்படியே அந்த உங்கள் லிப்ஸ் கிட்ட தான் வராரு. இப்போ அப்படியே வந்து உங்கள் லிப்ஸில் வந்து பைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் தான் அப்படியே உங்களுக்கு மூச்சு முட்டுது. நீங்களாம் சுகர் டேப் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுற மாதிரியே இல்லை. அவங்க வந்துட்டு அப்படியே வந்துட்டு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. கிஸ் பண்ணுற மனுஷன் சும்மாவே இல்லை. அவர் கைனா அங்கே இங்கே போயிட்டே இருக்கு. இப்போ அப்படியே அந்த உங்கள் நெக்கிட்ட வராரு. நெக்கிட்ட வந்துட்டு அங்கே ஹிக்கியாக கொடுத்துட்ருக்காரு. என்ன பண்ணுறேன், மறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்து பிடிச்சிருக்கீங்க. மறைக்காதடி மாமே எனக்கு மூடாக்குது, இந்த மாதிரி கை வச்சு மறைச்சிட்டு கதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செம்ம இது பண்ணிட்டுருக்காரு. இப்போ அப்படியே அங்கே செஸ்ட்டுக்கிட்டே போகிறாரு. அந்த செஸ்ட்டு அப்படியே இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே இது பார்க்குறாரு. என்ன மாமி ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா சைஸில் இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த நிப்பிள்ஸை தான் அப்படியே பிடிக்கிறாரு. பிடிச்சிட்ட மனுஷன் அப்படியே ஒரு மாதிரி அதை வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படியே தான் அவரோட ஃபிங்கர்ஸில் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு ப்ளே பண்ண இன்னும் விற்காகுது. என்னது இது ஒரு மாதிரி மாறுறது,
இதுக்கு மீனிங் நீ வந்துட்டு மூட்டாயிட்டேன்னு அர்த்தம். அப்படியே வந்துட்டு இப்போ அவர்னா அப்படியே வந்துட்டு அவங்க ஸ்டமக் கிட்ட போகிறாரு. ஸ்டமக் கிட்ட போன மனுஷன் அங்கே உங்களுக்கு டிக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்குலாம் சிரிப்பு, என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணுறேன் அப்படியே வச்சுட்டு நீங்கள் சிரிச்சிருக்கீங்க. அப்போ அவர்னா சிரிக்கிறியா அப்படியே வச்சுட்டு இப்போ அவர்னா டேரெக்டாக போயிட்டு அப்படியே அவரோட ஃபிங்கர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு அவளுக்கு இது பண்ணுறாரு. ஸோ அப்படின்னா அப்படியே வந்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. டக்குனே ஷாக் ஆகிடுறீங்க. என்ன பண்ணேன் அப்படின்னு இப்போ அவர்னா சும்மா ட்ராயல் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது இது, இதுதான் நீங்கள் ஒத்திக்க பார்க்குற நேரமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இல்லடி மாமி, டக்குன்னு என்னோடதை விட்டுட்டா அப்புறம் உனக்கு கஷ்டமாயிடும், நீ திணற ஆரம்பிச்சிருவேன், அதான் சும்மா அப்படி வச்சுட்டு இப்போ நான் அந்த ஃபிங்கரை வெளியே எடுக்கிறாரு. ஸோ இப்போ அதனால் ஒரு மாதிரி வந்து ஸ்லைமியாக இருக்குது. இப்படி சி என்னது இது, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது, அவனோட தாண்டி என்கிட்ட கேட்டா அப்படி வச்சுட்டு இப்போ நான் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சான்னு பார்க்குறாரு. ஸோ அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறமா அவர் இதை எடுத்து அப்படியே அவளுக்கு வந்து இது பண்ணுறாரு. ஸோ இப்போ நீங்கண்ணா என்னது இது, என்னோடது ஏன் பெருசாக இருக்கு, சரிடி பயப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாரி ஃபஸ்ட்டு அங்கே விடக்கூடாது, எங்கே விடணுமோ அங்கே தான் விடணும், ஸோ விட்டுட்டா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க முகத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வர்றாரு. உங்களுக்கு தான் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஏன்னா அது உங்கள் ஃபேஸை விட செம்ம லாங்காக இருக்குது. உங்கள் ஃபேஸே ரொம்ப குட்டியாக தான் இருக்குது, அந்த ஃபேஸை விட லாங்காக இருக்குது. என்னது இது, என் ஃபேஸை விட ரொம்ப லாங்காக இருக்குது. என்னோடது அப்படி தான் இருக்கும். என் ஆக்காமே அதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், பண்ணும்போது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர்னா உங்கள் வாய் எப்படி திறக்க சொல்கிறாரு. நீங்கள் தான் திறக்கிறீங்க, ஒரு மாதிரி திறக்கிறீங்க. ஸோ அவர்னா அப்படியே வந்து பண்ணுறாரு. ஸோ உங்களுக்கு நான் வாய்க்குள்ளேயே பூர மாட்டேங்குது, இன்னும் தொடரு அப்படின்றத சொல்கிறாரு. நீங்கள்னா ரொம்ப திறக்கிறீங்க, உங்களுக்கு நான் வாயை வலிக்க ஆரம்பிச்சிது. அப்படியே வந்துட்டு வாய்க்குள்ளே வந்துட்டு நகர்த்துறாரு. ஸோ உங்களுக்கு நான் என்னது இது ஒரு மாதிரி இருக்குது, அது டேஸ்ட்டெல்லாம் பார்க்குற அளவுக்கு அது ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ண ஓகேவா. ஏன்னா ஏன்னா வந்து நீ பிகினர் பாரு. ஸோ ஒரு சொல்கிற மாதிரி எனக்கு அப்போது இதுக்கு முன்னாடி அப்படிலாம் இல்லடி, நான் ஏறும் கூடயும் பண்ணதில்லை, சும்மா ஒரு சில டைம்ஸ் அந்த வீடியோஸ் மட்டும் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் என்ன தப்பாலாம் நினச்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு ஆல்மோஸ்ட் உங்கள் வாயில் பண்ணி முடிச்சிடறாரு. இப்போ அப்படியே வந்துட்டு கீழே வராரு. ஒரு மாதிரி திருப்பி வந்து ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ என்ன ட்ரை ஆகிடுச்சு, சரி அப்படின்ற மாதிரி பக்கத்தில் நான் ஏதாவது இருக்கான்னு தேடுறாரு. ஆனால் அங்கே எதுவுமே இல்லை. இந்த பாடி கார்ட்ஸை வாங்கிட்டு வர சொன்னேன், இவங்க வாங்கிட்டே வரல அப்படியே மாதிரி நினச்சிக்கிறாரு. ஸோ சரி அப்படியே வந்துட்டு கீழே போகிறாரு. போன மனுஷன் அவரோட தங்கை தான் அங்கே ப்ளேஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ளேஸ் பண்ணக்கப்புறமா லிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஏன் இப்படி கோசுறது அதே மாதிரி இப்போ லிக் பண்ண கூசு தண்டி செய்யும் மாமி அப்படின் சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்குது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி மவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கோ அப்படின்ற மாதிரி நீங்களாம் மவுண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்கே பாரு, எங்கோ வேண்டாம், ஒரு மாதிரி கிக்காக இல்லை. இங்கே பாரு, சுகான்னு மவுண்ட் பண்ணணும். எப்படின்னு சுகா பேபி, சுகா டேடி அதே மாதிரி மவுண்ட் பண்ணணும். எங்கே மவுண்ட் பண்ண பார்ப்போம், சுகா அதே மாதிரி நீங்களும் மவுண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ எங்கள் டேடியை காணோம், டேடி இப்போ வருது பார்க்குறியா அப்படி வச்சுட்டு இப்போ சடனாக வந்துட்டு டக்கு அதில் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணிடுறாரு. இப்போ நீங்கண்ணா என்ன பண்ணேன், சுகர் டேடி அதே மாதிரி டக்குன்னு சொல்லிடுங்க. இப்போ திருப்பி சொல்ல, எங்கே திருப்பி சொல்ல, சுகர் டேடி மாமி அப்படி வேகமாக இன்னும் கொஞ்சம் கதற விடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டுன்னு பண்ணிட்டுருக்காரு. கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலை, அப்படியே ஸ்லோவாக பண்ணுவார்னு பார்த்தீங்களா, வேகமாக பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு உசிரே போயிடுது. சுகரடி சுகா வலிக்குது, வலிக்குது, எனக்கு வலிக்குதுங்க, இப்படி பண்ணாது, வலிக்குது அம்மா வலிக்குது. என்னடி அம்மா இருந்தாங்க. பாரு, சுகா இதுதான் மவுண்ட் பண்ணணும், புரியுதா, சுகா இதே மாடுலேஷன் அப்படின்னு சொல்கிறாரு. சுகா இது கடை நல்லா தாண்டி இருக்கு, சுகா நல்லா இருக்குது, கேட்குறதுக்கே நல்லாயிருக்கு. அது சொல்லிட்டு நான் பண்ணிகிட்டே இருக்காரு. இப்போ அப்படியே தான் மேலே வந்துட்டு அப்படியே வந்து படுக்கிறாரு. ஸோ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே செம்ம டயர்டாக இருக்குது. என்ன பண்ணுறேன்,
இவ்வளோ பண்ணிவிட்டு மேலே வந்து படுக்கிறேன். இதே உங்களுக்கு நியாயமாக இருக்கா? நகருங்க, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கிறது அப்படின்னு சொல்லிங்க. அப்போ அவர் நான் வலிக்கிறதா சரிங்க வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நான் அப்படி வந்து டைட்டாக பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப வார்மாக இருக்குது. அப்படியே வந்துட்டு மனுஷன் அந்த அப்படியே டயர்டாக படுத்துறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கை கால் முதுகு எல்லாத்தையுமே பிடிச்சி விட்டுட்டுருக்காரு. உங்களுக்கு தான் நீங்கள் வந்து ஒரு மாஃபியா பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாஃபியா மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி செம்ம கேரிங்கான ஒரு ஹஸ்பண்டாக இருக்காரு. அப்படின்னு கை காலெல்லாம் பிடிச்சி விடுறாரு. என்ன பண்ணுறேன்? என்னோடய மாமிக்கு என் உடம்பெல்லாம் வலிக்குதான், அதை பிடிச்சி விட்டுட்டுருக்கேன். இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, உனக்கு சங்கடமாக இருக்கிறது. என் பொட்டாட்டிக்கு நான் பிடிச்சி விடாமல் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து பிடிச்சி விடுவான். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இந்த மாதிரி வலிக்குதேன், இதுக்கும் நான் தான் காரணம். அதுக்கப்புறம் இன்னும் வலிக்கும், அதுக்கும் நான் தான் காரணம். சரியா? ஸோ என் பொண்டாட்டி முழுசாக கேர் ஆகிற வரைக்கும் என் பொண்டாட்டி நான் மட்டும் தான் கேர் பண்ணிப்பேன், புரியுதா? அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும் கமுத்தி விட்டுட்டுருக்காரு. ஸோ அப்படி தான் நீங்களும் தூங்குறீங்க. அப்படியே வந்துட்டு உங்கள் தலையை ஒரு கையில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களை பார்த்துட்டே இருக்காரு. அழகாக இருக்கடி மாமி, இருக்குது இந்த ஜென்மத்தில் நீ மட்டும் தாண்டி மாமி. நீ இல்லாத டைமில் தான் நான் நிறைய உன்னை பற்றி ஃபீல் பண்ணேன். உனக்காக நிறைய விஷயம் வந்து நான் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் உன்னால் ஒரு விஷயம் கூட பண்ண முடியாமல் ஆயிடுச்சுல. அந்த விஷயத்த நினச்சி நீ ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கு உன்னை நான் பார்த்துக்கணும். நீ ஃபீல் பண்ணவே கூடாது. என்றைக்குமே ஒரு குழந்தைல நீ ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாம் மாமி உனக்கு நான் இருக்கணும் மாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நான் அப்படியே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அவருக்கும் ஒரு மாதிரி தூக்கமாக வருது. உங்களோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சு அப்படியே படுத்துக்கிறாரு. இப்போ அப்படி தான் மார்னிங் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் தான் வேக்க பார்க்குறீங்க. உங்களால் அவர் சொன்ன மாதிரி எந்திரிச்சு நடக்க கூட முடியல. இப்போ அவர் தான் நீங்கள் அசைஞ்ச கையோடைய டக்குனு மனுஷன் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு அப்படியே உங்களுக்கு ஹாட் வாட்டர்லாம் போட்டுட்டு வந்துடுறாரு. வந்துட்டு அப்படியே வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அங்கே நான் எந்த ஹீட்டர் அது எதுவுமே இருக்காது. ஸோ அவர் தான் போயிட்டு கஷ்டப்பட்டு ஹாட் வாட்டர்லாம் போட்டுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வந்து அப்படியே வந்து தண்ணியெல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் நான் அப்படியே அது பார்க்குறீங்க, இந்த மனுஷன் இவ்வளோ பண்ணுவாரா அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவர் நான் அப்படி தூக்கிட்டு போயிட்டு உங்களை வந்து உட்கார வைக்கிறாரு. உங்களை குளிக்க கூட விடல, அவர் தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு குளிப்பாட்டி விட்டுட்டுருக்காரு. என்ன பண்ணுற? எனக்கு தெரியும் உன்னால் குளிக்க முடியாதுன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட உடம்பு ஃபுல்லாக அப்படியே வந்து தேய்ச்சி அழகாக கழுவி விட்டுறாரு. உங்களுக்கு நான் அப்படியே வந்து நீங்கள் ஹெவனில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் நம்மளுக்கு நிறைய அந்த இது சேவகம்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. சரிங்களா? எனக்கு இதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்னு இப்போ ஒவ்வொரு விஷயமே நீ நியூவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். என் மாமி ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், அதை இந்த உலகமே பார்க்கும். அந்த மாதிரி நான் பார்த்துப்பேன், புரியுதா? இது குழந்தைல அதில் இதெல்லாம் ஃபீல் பண்ணாத, சரியா? நம்மளுக்கு எப்போ பிறக்கணும்னோ அப்போ பிறக்கும், பிறக்கவே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு நீ உனக்கு நான் போதண்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நான் அப்படியே வந்துட்டு உங்ககிட்ட வராரு. வந்து அவர் அப்படியே வந்துட்டு உங்கள் நெத்தியில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு குளிக்க வச்சு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ட்ரெஸ் எல்லாத்தையுமே அவர் தான் மாட்டி விடுறாரு. இப்போ நீங்கள் நான் பரவாயில்ல நான் சுடி போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் நான் இல்லை நான் சரி உனக்கு வியர் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நான் யூடியூப்லாம் பார்த்து உங்களுக்காக கற்றுக்கிட்டு அப்படியே வந்து கற்றுக்கிட்டு அப்படியே ஒன் டைம் நீங்கள் கட்டி விடுறாரு. ரொம்ப அழகாக கட்டி விடுறாரு. இப்போ அப்படியே தான் நீங்களும் ரெடி ஆகிடுறீங்க. இப்போ அவரும் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வராரு. ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு வந்து உங்களுக்கு சாப்பாடு கூட எடுத்து சாப்பிட விட விட்டுறாரு. உங்களுக்கு ஊட்டி தான் விடுறாரு. என் கையில் நல்லா தான் இருக்குது, என்ன சாப்பிட விடுங்க. எங்கள் பாரு நான் தான் ஊட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் நான் ஊட்டி விடுறாரு. ஸோ ஊட்டி விட்டவர் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை. இப்போ நீங்கள் நான் சீ என்னது இது முட்டையா, ஏன் இப்படி எனக்கு முட்டை கொடுத்தேன்? எனர்ஜிக்கு இதெல்லாம் தேவை மாமி அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை என் தோப்புனருக்கு தெரிஞ்சால் திட்டுவா. உன் தோப்புனர் வீட்டில் இல்லை, நீ என் கூட இருக்க, என் பொண்டாட்டியாக இருக்க, சத்தான விஷயம் நான் சாப்பிட்ணும். நீ மாமி சொன்னா சாப்பிட மாட்டேன், முட்டை வந்து வெஜிடேரியன், நீ எகிட்டேரியனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. எகிட்டேரியனா அப்படின்னா முட்டை சாப்பிடுவாங்க ஆனால் வெஜிடேரியன், சரியா? சாமி கோச்சிக்காது, நான் சாமிக்கிட்ட சொல்கிறேன். என் பொண்டாட்டி இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், என் பொண்டாட்டி அதனால் இப்போ முட்டை கொடுத்துட்ருக்கேன். ஸோ என் பொண்டாட்டி கொஞ்சம் சத்தாக்கிட்டோன்னே அப்புறமா வந்து திருப்பி வெஜிடேரியன் ஆகிடுவா அப்படின்னு மாதிரி சொல்கிறேன், சரியா? சாமி ஏற்றுக்குமா? ஏற்றுக்குமே, தாராளமாக ஏற்றுக்கும். ஏற்றுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி வந்து மறைக்கிறாரு. இப்போ நீங்கள் நான் இல்லை ஏற்றுக்கும் இங்கே அப்படி மறைச்சிடலாம், சாமி கூட நடுங்கி போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. தெரிஞ்சா சரி. எங்கே எப்போ பார்த்தாலும் என்ற பெருமாளின்னு கூப்பிடுவே, அந்த பெருமாளை கூப்பிடவே இல்லை. அவளுக்கு நிறைய வேலை இருக்கும், எதுக்கு அவளை கூப்பிட்டுட்டு
இல்லை, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட பேசும்போதெல்லாம் என்னை பற்றி பேசுகிறோம் இல்லையோ உன் பெருமாளை பற்றி பேசுவோம். உங்களுக்கு சாபம் கொடுப்பா, அதுக்கப்புறம் உங்களை நரகத்தில் தள்ளிடுவா அப்படி. இல்லை, நீங்கள் சொர்க்கத்துக்கு தான் போவேன், உங்களுக்கு படுத்தின பாவத்துக்கு நான் அந்த நரக்கத்துக்கு போவேன் அப்படின்னு சொல்லிங்க. அப்போ அவர் நான் இல்லை, நம்ம 2 பேருமே சொர்க்கத்துக்கு தான் போவோம். இது தெரியுமா, நம்ம எல்லாமே அந்த தப்பு திருப்பிட்டு வாழணும்னு நினைக்கிறோம். அதனால தான், புரியுதா? இங்கே பாரு, எனக்கு நீ உனக்கு நான், அவ்வளோதான். இங்கே பாரு, நடுவில் எத்தனை பேர் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, உன் லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, என் லைஃப்பில் யார் வந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்தையுமே நகர்த்தி விட்டுட்டு நம்ம 2 பேர் மட்டும்தான் வயன். புரியுதா? உனக்கு அவன் ஃபேமிலி இருந்துச்சு, இப்போயும் இருக்கு. ஆனால் எனக்கு அவங்கள பற்றின எனக்கு தெரில வயன். ஆனால் அவங்கள விட உன்னை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் வயன். சரியா? இந்த மாதிரி என் கூட இருக்கும்போது அழகாத வயன், கஷ்டமாக இருக்கும். சரியா? இந்த ஒரு ஃபேஸ் நான் யாருக்கும் காமிக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் வயன். ஏன்னா இந்த ஒரு ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப அந்த மற்றவங்களால் இழிவுபடுத்தப்பட்டுச்சு. சரியா? என் கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிக்காது, அதனால நான் கவலைப்பட்டதும் இல்லை. ஆனால் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த கேரக்டர் மாதிரி ஒரு பர்சனை எனக்கு பிடிச்சிருக்கல வயன், அது போதும்டி அப்படின்னு சொல்லாத. இப்போ நீங்கள்னா உங்களை மாதிரி ஒரு மனுஷாவை மிஸ் பண்ணதுக்கு நான் தான் வருத்தப்படணும். நீங்களே என்னை மிஸ் பண்ணா 1 வருஷம் மிஸ் பண்ணல, அதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் திருப்பி என்கிட்ட கிடச்சிட்டு, ஆனால் இது இப்படி இருக்கணும், என்னை விட்டு போகாது, நானே போங்கன்னு சொன்னாலும் என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கண்ணா அவர் நான் வந்துட்டு சரிடி வயன், சரிடி மாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்கள ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாரா. இப்போ அப்படியே தான் ஒரு 3 இயர்ஸ் கழித்து பார்ப்போம். ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு இப்போது உங்கள் கையில் நான் ஒரு குட்டி பையன் இருக்கான். ஆக்சுவலி உங்களுக்கு பிறந்த பேபி கிடையாது, நீங்களும் ஷிகாவும் தத்தெடுத்த ஒரு பையன். அவன் பேர்னா இன்ஜுன் வந்துட்டு அப்படியே உங்கள் கையில் இருக்கான். இப்போ நீங்கண்ணா இன்ஜுன் செல்லும் ஏன் கோச்சிட்டு கேள் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர்னா புருஷன் தான் இப்படி என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்கிறான் அவன் என்கிட்ட. என் புருஷனா என்ன பண்ணா, என் ஆத்துக்கார் ஒன்று என்ன பண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. உன் ஆத்துக்கார் என்னை அடித்தாளா, இரு போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நீங்களாம் போகிறீங்க. இப்போ அவர் நான் அப்படியே வந்து உட்காந்துருக்காரு. ஏன்னா நம்ம பிள்ளைய அடிச்சிடலாம் அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ அவர் நான் ஆமாம் அடித்தேன். ஏன் அடிச்சல், எதுக்கு அடிச்சல், என் பிள்ளைய அடிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு கேட்குறீங்க. உன் பிள்ளை என்ன பண்ணான்னு கேளு. என்னடா பண்ண? என் கூட படிக்கிற பொண்ணு கிஸ் பண்ணிட்டோம்மா. இப்போ நீங்கண்ணா இன்னொரு கணத்தில் விட்டுறீங்க பலார்னு. இப்போ ஆனால் ஏம்மா நான் அடித்தேன். சின்ன பையன் பண்ணுற காரியமாடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. கூட படிக்கிற பொண்ணை கிஸ் அடித்தானாமே, அதெல்லாம் பண்ணவே கூடாது, அதெல்லாம் ரொம்ப தப்பு மிஞ்சோன் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை, நீயும் அப்பா கூட தான் கிஸ் அடிக்கிறீங்க, அதே மாதிரி நீங்கள் பண்ணதெல்லாம் சொல்லி காட்டுறான். இப்போ உங்களுக்கு நான் இதுக்கு தான் நான் சொல்கிறது, இப்போ முன்னாடி எதுவுமே பண்ணி தொலையாதுன்னு. இப்போ நீங்கள் பண்ணிடுங்க. இவன் வேறு இப்போ பிடிச்சிட்டு தூங்கிட்டுருக்கான், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அப்பாவும் நானும் வளர்ந்துட்டோன்னே, அப்போ நான் எப்போ வளருவேன், எனக்கு எப்போ உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான். அப்படிங்க நான் அப்படி தலையில் கழிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஷிகானா அதெல்லாம் கிடைக்கும் போது கிடைக்கும், இல்லை நீ ஏன் தேடிடுவா. ஓ நானே தேடுவேனப்பா அப்படின்னு கேட்குறான். தேடுவேன். அப்போ எனக்கு பொண்ணு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நான் அப்படி துரத்திட்டு இருக்கீங்க. ஆனால் இப்படி தான் உங்களோட ஃபேமிலி ஹாப்பியாக போகுது. என்ன தான் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குழந்தை இல்லைனாலும் ஒரு குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைய வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஸோ ஆக்சுவலி அந்த குழந்தை பேபியாக இருக்கும் போதே அந்த ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நீங்கள் அந்த குழந்தைய தத்தெடுத்து ஒரு ஃபேமிலியாக ஹாப்பியாக வளர்த்துட்ருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் 2 பேருமே ஷிகா சொன்ன அந்த லவ் டெஃபினேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலி அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, பெற்றா தான் குழந்தையா என்ன, குழந்தை பார்த்தா தான் அது வந்து லவ்வோட சிம்பிள்னு இல்லை அப்படின்ற மாதிரி. நீங்கள் நான் அதோட ஒவ்வொரு டேவுமே நீங்கள் இந்த 3 இயர்ஸுமே அது அப்படியே வந்துட்டு எல்லாத்துக்குமே ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமலாம் பட்டிருப்பாங்க, நிறைய பேர் உங்கள் மூஞ்சி முன்னெல்லாம் பேசியிருப்பாங்க, இவளுக்குலாம் குழந்தையே இல்லை. அதே மாதிரி உங்களோட சொந்தக்காரங்களையும் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷுகா நான் நெத்தியில் அடித்த மாதிரி நிறைய வாட்டி வந்துட்டு திட்டு விட்டுருப்பாரு. ஸோ அவங்கள நான் அப்படியே வந்துட்டு
எதிர்த்து எதிர்த்து பேசியிருப்பாரு. ஸோ உங்கள் அப்பாவுக்கும் ஷுகாவுக்கும் நிறைய சண்டை வந்திருக்கும். ஷுகானா லைக் நிறைய பேர் ஷுகாவை தான் திட்டுவாங்க. லைக் உனக்கு தான் இது இல்லை ஆண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் திட்டிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்குலாம் அதை கேட்கும்போது கிடப்பாகும். நீங்கள்லாம் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போயிருப்பீங்க. ஷுகானா உங்களோட எதுவுமே ரெப்புடேஷன் எதுவுமே கெடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்னா எல்லா திட்டியுமே வாங்கியிருப்பாரு. ஸோ எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டார். ஸோ உங்களை பற்றி பேசும்போது மட்டும்தான் அவர் எதிர்த்து பேசுவார். ஸோ அதனாலேயே நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட போகிறதையே அப்படியே கட் பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி மிஞ்சுன் ஸோ உங்களோட லைஃப் இந்த மாதிரி அழகாகிருக்கும். ஸோ இப்போ நீங்கள் யார் வீட்டுக்கும் எவர் வீட்டுக்குமே போகிறதில்ல. உங்கள் அம்மாக்கிட்ட உங்கள் அப்பாக்கிட்ட பேசுறது கூட அப்படியே ரேராக குறைச்சிப்பீங்க. உங்களோட லைஃப்பில் நான் இப்போ ஷுகா, அதுக்கப்புறம் உங்கள் பையன் மிஞ்சுன், அவ்வளோதான். ஸோ இதான் ஹாப்பி எண்டிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் டாடா, பை பை, லவ் யூ.